ஹை கைஸ், நம்ம கடந்த 2 நாளா பாத்தீங்கன்னா மோட்டிவேஷன் வீடியோ தான் பார்த்தோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய கிரைம் நியூஸ் பத்தி தான் பார்க்க போறோம். கிரைம்னா சாதாரண கிரைம் கிடையாது, எக்கச்சக்கமான கேஸ் நடக்கும். அதுலயும் பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணை கொடூரமா கொலை பண்ணி அந்த பெண்ணை வகுத்துல கத்திய வச்சு கிழிச்சு அந்த கொட்டெல்லாம் வெளியே வந்த அளவுக்கு ஒரு ஒரு குளத்தை தூக்கி போட்டு போறாங்க. அதுக்கு ஒரு எவிடன்ஸ் கூட போலீஸ்காரங்களால கண்டுபிடிக்க முடியல. அப்படிப்பட்ட நிலைமையிலும் ஒரு சொல்லுவாங்க தெரியுமா, ஒரு பழமொழி சொல்லுவாங்க, குற்றவாளி 1000 தப்பு பண்ணுவான், அதுக்கெல்லாம் தப்பிச்சிருவான், செய்யாத ஒரு தப்புக்கு மாட்டிக்கிறோம். அந்த மாதிரி நிகழ்வு தான் நடந்திருக்கு. பக்காவா பிளான் பண்ணி பண்ணா கூட எதிர்பாராம சில விஷயங்கள் நடக்கும்போது அதுல அவன் கண்டிப்பா மாட்டிக்கணும். அந்த மாதிரி தான் கைஸ் இந்த கிரைம் நியூஸ் பார்க்க எனக்கு படிக்கும்போது செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அதை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும் தான் நான் டெய்லி போடுற ஒரு வீடியோ உங்களுக்கு உடனே வரும். ஓகே கைஸ், வாங்க நம்ம இன்னைக்கு டைரக்டா வீடியோக்குள்ள போலாம். இந்த சம்பவம் எங்க நடந்துச்சு அப்படின்னா 2008 பாத்தீங்கன்னா தமிழகத்தையும் மொத்த இந்தியாவையும் உழுக்கிற சம்பவம் நம்ம சொல்லலாம். கேரளா மாநிலம் கரீரகுளம் அப்படின்னு சொல்லிட்டு கேரளா மாநிலத்துல கரீரகுளம்னு ஒரு ஊரு. அந்த ஊர்ல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு குளம் ஒன்று இருந்திருக்கு. ஓகேங்களா, அந்த குளத்துல ஒரு பெண் பாத்தீங்கன்னா டெட்டு மேல மிதந்திருக்காங்க. அந்த ஊர் மக்கள் எல்லாம் பார்த்து காவல்துறைக்கு தகவல் கொடுத்திருக்காங்க. காவல்துறையும் போய் பார்த்து அந்த பாடியை எடுத்து பார்க்கும்போது ரொம்பவே ஷாக்காராங்க. என்ன ரீசன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பெண் பாத்தீங்கன்னா ஒரு இளம் வயசு பெண்ணாவும் இருக்கு. அது மட்டும் கிடையாது, அது பாத்தீங்கன்னா வகுத்துல கத்தி இருக்குல்ல, கத்தியை வச்சு குத்தி கொட்டலை ஃபுல்லா கிழிச்சு அந்த கிழிச்சு கொட்டல் ஃபுல்லா பார்த்தீங்கன்னா வெளியே வந்திருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா பாதி பார்த்தீங்கன்னா அள்ளிய நிலையில இருக்கு. இப்படி ஒரு கொலை பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய அந்த ஏரியா மக்கள் ரொம்பவே ஒரு அதிர்ச்சி ஆறாங்க. அது மட்டும் கிடையாது, இந்த நார்மலா வேலிக்கெல்லாம் அடிப்பாங்க தெரியுங்களா, கல் தூணு, அந்த கல் தூணு முதுகுல இறக்கி கேட்கவே பார்த்தீங்கன்னா அவ்வளவு ஒரு கொடூரமான கொலை, ஒரு சைக்கோ கொலையாளி அப்படின்னு சொல்லிட்டு தான் போலீஸ்காரே சந்தேகப்படுறாங்க. இப்படி கொலை பண்ணியிருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த பாடி அழுகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கொடெல்லாம் புள்ள விட்டு சரி ஓகே நம்ம இது யாருக்கு பண்ணான்னு சொல்லிட்டு ஒரு தீவிரம் நமக்கே வரும். இவ்வளவு கொடூரமா கொலை பண்ணியிருக்கானா கண்டிப்பா அவனை பிடிச்சி ஆகணும், அவன் எவ்வளோ பெரிய கிரிமினலா இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க அவங்க ஒரு சப் இன்ஸ்பெக்டர் ஹரிகரன் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க அந்த சார் என்ன பண்றாங்க, இது எப்படியாவது நம்ம கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லிட்டு அவர் தலைமையில பார்த்தீங்கன்னா ஒரு விசாரணை குழு அமைச்சு அதுக்கான என்கொயரி ஸ்டார்ட் பண்றாங்க. ஸ்டார்ட் பண்ணது மட்டும் கிடையாது, அந்த ஏரியா சுத்தியும் இந்த பொண்ணோட போட்டோ பொண்ணோட இது பண்ணி யாருன்னு சொல்லிட்டு போட்டோ மூஞ்சில அவ்வளவா தெரியல. ஆனா பாத்தீங்கன்னா ரீசெண்டா ஏதாவது பொண்ணு காணாம போயிருச்சா, ஏதாவது வீட்டுல இருந்து பொண்ணு காணாம போயிருச்சா அப்படி அந்த கோணத்துல பாத்தீங்கன்னா விசாரணையை ஸ்டார்ட் பண்றாங்க. அங்க சுத்தி இருக்க எல்லா ஏரியாலும் பாத்தீங்கன்னா ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல கூட காண விழிஞ்சிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கூட ஆகல. அது மட்டும் இல்ல, யாரும் எங்கேயுமே என் வீட்டு பொண்ணா காணும்னு சொல்லிட்டு எந்த ஒரு இடத்துல யாருமே சொல்லவே இல்லை. அப்போது ஒரு எவிடன்ஸ் கூட கிடைக்கல. எப்படி குளத்துல இருந்து எடுக்கிறாங்க, இந்த பொண்ணு காணும்னு சொல்லிட்டு யாரும் வரல, பேரண்ட்ஸ் வரல, காணாம போயிட்டான்னு எங்கேயும் கம்ப்ளைண்டும் ஃபைல் ஆகல. அப்படி இருக்கும்போது இந்த கேஸ் நான் எப்படி மூவ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஹரிகுமார் சார் ரொம்பவே குழம்பி போறாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட பாடியை பார்த்தீங்கன்னா போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அனுப்பி விட்டு அதுக்கான விசாரணை ஸ்டார்ட் பண்ணும்போது இன்னொரு நியூஸ் ஒன்று கிடைக்குது. என்ன நியூஸ்னா, அந்த இடத்துல இருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர்ல பார்த்தீங்கன்னா ஒரு துர்நாற்றம் வீசுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அங்கேயும் போய் ஏதாவது பாடி செத்து கிடக்கான்னு சொல்லிட்டு போய் பார்த்தா அங்கே எதுவுமே கிடையாது. பூனை ஒன்று பார்த்தீங்கன்னா செத்து அழுகி இருக்கு, ஒரு பூனை ஒண்ணு செத்து கிடக்கு. ஓகே, அந்த பூனை தானே செத்து கிடக்கு, ஒரு பெரிய விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சகஜமா பார்த்துட்டு போயிட்டாங்க. ஆனா கரிகுமார் சார் என்ன பண்றாங்கன்னா, அந்த பூனையை மட்டும் உத்து கவனிச்சு ஓகே அவருக்கு ஒரு டவுட் வருது, அந்த இடத்துல அந்த இடத்த சுத்தி பாக்குறாரு, எந்த ஒரு எவிடன்ஸ் எதுவுமே கிடைக்கல. சரி, இந்த பூனையும் பாத்தீங்கன்னா போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டுக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்றாங்க. கூட எதுக்கு சார் அனுப்பிட்டு இல்ல நீங்க அனுப்புங்கன்னு சொல்லும்போது அந்த பூனையும் பாத்தீங்கன்னா பித்தியமா பாத்தீங்கன்னா போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டுக்கு அனுப்புறாங்க. ஒரு வெட்டினரி டாக்டர் வச்சு அவங்க பூனையும் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் பண்றாங்க. ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா பூனையோட போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டும் அந்த பொண்ணோட போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டும் வருது. அந்த 2 ரிப்போர்ட்டை பாத்தீங்கன்னா வச்சு பார்க்கும்போது ரொம்பவே ஒரு ஷாக்கான நியூஸ் ஒரு புலப்படுது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பூனை டெத் ஆனதும் அந்த பெண் இறந்ததும் ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா சேமா தான் இருக்கு. பெரிய அளவு டிஃபரெண்ட் இல்ல, எல்லாமே சேம் டேஸ். அந்த பொண்ணுலையும் பாத்தீங்கன்னா ஒரு 3 months முன்னாடி இறந்திருக்கலாம், பூனையும் அதே ஒரு ரிப்போர்ட் தான் இருக்கு. அப்ப கரிகுமார் சாருக்கு ரொம்பவே ஷாக்காரு. அது எப்படி இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஏன்னா இந்த பெண்ணு அது திட்டத்தை 1/2 கிலோமீட்டர் எங்க இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அவ்வளவு இருந்தாலும் பாத்தீங்கன்னா அவருக்கு அந்த இடத்துல துர்நாற்றம், இவ்வளவு தூரம் துர்நாற்றம் ஏன் வீசணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு சந்தேகம் இருக்கு. சரின்னு சொல்லிட்டு இன்னொரு டெஸ்ட்ல இன்னொரு விஷயம் பாசிபிள் வரும். அந்த இடத்துல தான் பாத்தீங்கன்னா கரிகுமார் ரொம்பவே பாத்தீங்கன்னா சந்தேகம் ரொம்ப வலுவாகுது. என்ன சந்தேகம் அப்படின்னா, பூனையோட வயிற்றுல சாப்பிட்டு தெரியுமா கடைசியா சாகருக்கு முன்னாடி சாப்பாடு, அந்த சாப்பாடு பாத்தீங்கன்னா ஒரு கொடிய வகை பாய்சன் சாப்பிட்டு தான் அந்த பூனை இறந்துருக்குன்னு சொல்லிட்டு ரிசல்ட் ஆகுது. அதே அந்த பொண்ணோட வயிற்றை கிழிச்சு தெரியுமா, அதுக்கு முன்னாடி இந்த பெண்ணு கடைசியா சாப்பிட்ட சாப்பாடு இருக்கும் தெரியுங்களா, அதை டெஸ்ட் பண்ணும்போது அதுலயும் பாத்தீங்கன்னா அந்த சேம் பாய்சன் கலந்துருக்கு.
இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கரிகுமார் சார் வந்து ரொம்பவே நம்ம சந்தேகப்பட்டு சரியா போச்சுன்னு சொல்லிட்டு, ஆனா இப்ப பாத்தீங்கன்னா 2 எவிடன்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. அந்த பூனை செத்ததும் இந்த பொண்ணு செத்ததும் ஆல்மோஸ்ட் ரெண்டுமே சாப்பிட்டது சேம் விஷம் சேம். ஆனா இதை வச்சு நான் எப்படி மூவ் பண்றது? அந்த பொண்ணோட டீட்டெயில்ஸ் யாருமே வரல, பொண்ணுக்கு சொந்தக்காரங்க யாருமே வரல, இந்த கேஸ் எப்படி நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகும்னு சொல்லிட்டு கரிகுமார் சார் ரொம்பவே குழம்பி போறாங்க. அப்பதான் அவருக்கு இன்னொரு ஐடியா தோணுது. அது என்ன ஐடியா? நம்ம இன்னொரு ஆங்கிள் யோசிக்க கூடாது. பெண்ணோட ரிலேட்டிவ் யாருமே வரல, அந்த பெண்ணோட இது அப்படியே இருக்கட்டும், இந்த பூனையோட ரிலேட்டிவ் விசாரிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, பூனையை வளர்த்தது யாரு, பூனையோட சொந்தக்காரங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏரியாவை சுத்தி இந்த பூனை யாரு பூனை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான விசாரணையை தனியா ஸ்டார்ட் பண்றாங்க. ஒவ்வொரு வீடா போறாங்க. போயிட்டு ரீசெண்டா வீட்டுல பூனை வளர்த்தீங்களா, பூனையை காணாமா, எந்த பூனை வளர்த்தீங்க, என்ன ஏ டு இசட் பார்த்தீங்கன்னா ஏரியாவை ஃபுல்லா அலசுறாங்க. அப்படி ஒரு வீட்டுக்கு போகும்போது ஒரு வந்து இளம் தம்பதி என்ன பண்ணிருக்காங்க, நாங்க ஒரு பூனை வளர்த்தோம், அந்த பூனை வந்து காணாம போயிருச்சு அப்படின்னு நியூஸ் வருது. அதுக்கப்புறம் அவங்க வளர்த்த பூனையும் இதுவும் சேமான்னு பார்த்து கன்ஃபார்ம் பண்றாங்க, சேம் தான். அப்ப அவங்க கிட்ட பல விசாரணை பண்றாங்க. ஆனா விசாரணை பண்ணும்போது அவங்க இந்த கொலையை பண்ணியிருக்க எந்த ஒரு ஆதாரம் எங்கேயுமே கிடைக்கவே இல்லை. அதோட விடாம அவங்க பூனை வந்து 2 நாள் மணி காணும் அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டா சொல்லிட்டாங்க. நாங்களும் அதுக்கப்புறம் கண்டுக்கல அப்படின்னு சொல்லும்போது கரிகுமார் சார் அதோட நிறுத்தல, பூனையோட கேரக்டர் சொல்லுவாங்க. மனுஷன் எவ்வளவுதான் ஒரு மனுஷன் ஒரு கேரக்டர் படி நம்ம யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூனை என்ன பண்ணும், நார்மலா ஒரு பூனை ஒரு விஷயம் சொல்லுவாங்க எப்பவுமே, ஏன் பூனை மாதிரி வீட்டை சுத்திக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆங்கில நம்ம கரிகுமார் சார் பார்த்தீங்கன்னா கையில் எடுக்கிறாங்க. ஓகே, பூனை என்ன பண்ணும், வீட்டை தான் சுத்தும், வீட்டுல இருந்து ரொம்ப தொலைவு தள்ளியும் போகாது, ஒரே அடி தான் சுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு உங்க பூனை யார் யார் வீட்டுக்கு போகும், என்னென்ன பண்ணும், உங்களுக்கு தெரிஞ்ச டீட்டெயில் எனக்கு சொல்லுங்க சொல்லிட்டு ஹரிகுமார் சார் கேட்க அந்த தம்பதி என்ன பண்றாங்க, என் பூனை எங்க வீட்டை சுத்தும், அடுத்த 2-3 வீட்டுக்கு போகும், பக்கத்து தெருவில் இருக்கிற சலாவுதீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் நம்பர் இருக்காரு, அவர் வீட்டுக்கு போகும் அப்படின்னு சொல்லி ஒரு சில லிஸ்ட் கொடுக்குறாங்க. அவங்க சொன்ன எல்லா லிஸ்ட்லயும் பாத்தீங்கன்னா போலீஸ்காரங்க போய் எல்லா இடத்துலயும் விசாரிக்கிறாங்க. விசாரிச்சு சில கேள்விகள் கேட்கறாங்க, அதுக்கு அவங்க ஆன்சர் சொல்றாங்க. அப்படி விசாரணை போயிட்டு இருக்கும்போது அந்த சலாவுதீன் அப்படின்னு ஒருத்தவங்க வீட்டுக்கு அந்த பூனை போகும்னு அவங்க சொன்னாங்க தெரியுமா, அவங்க யாருன்னு கேட்கும்போது அவங்க வந்து ஒரு சொந்தம் அந்த மாதிரி சொல்றாங்க. ஆனா அவங்க வீட்டுக்கு அந்த பூனை போகும், போயிட்டு சாப்பிடுன்னு அவங்க வீட்டுக்கு போகும்போது அவங்க வீடு பாத்தீங்கன்னா பூட்டி இருக்கு. பூட்டி இருக்கும்போது என்ன ஏதுன்னு விசாரிக்கும் போது அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிசினஸ், என்ன பிசினஸ்னா டிராவல் ஏஜென்சி அப்படின்னு சொல்ல, டிராவல் ஏஜென்சி இப்போ வந்து ஒரு பொருளை வந்து கொடுத்துட்டு மாசம் மாசம் இஎம்ஐ வந்து வாரம் கலெக்ட் பண்ணுவோம் தெரியுமா, அந்த ஜாப் பண்றவங்க பைக்கில் ஏரியா ஊரா போவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி அதுக்கான ஹவுஸ் ஓனர்கிட்ட கேட்கும்போது அவர் வந்து வீடு இல்ல காலி பண்ணிட்டு போயிட்டார் அப்படின்னு சொல்லும்போது சரின்னு சொல்லிட்டு அவருக்கு கால் பண்ணி பேசும்போது இந்த மாதிரி இந்த ஏரியாவில் இருக்கேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. சரி ஓகே, உங்களோட சின்ன என்கொயரி இருக்கு இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது என்ன என்கொயரி சார் சொல்லுங்கன்னு அவருக்கு சலாவுதீன் சொல்லும்போது இல்ல நீங்க நேரில் வந்தீங்கன்னா கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும் அப்படின்னு ஹரிகிருஷ்ணன் சார் பேசும்போது ஓகே சார் நான் வரேன் சார், இப்போ நான் இந்த ஊர்ல இருக்கேன், இப்போ என்னால் வர முடியாது, நான் நாளைக்கு வந்தேன் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சலாவுதீன் வந்து சொல்லியிருக்காரு. ஓகேன்னு சொல்லிட்டு அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது, ஏன்னா ஊர் விட்டு ஊர் போறவங்க சொல்லிட்டு முடிச்சாச்சு. ஆனாலும் பார்த்தீங்கன்னா இப்பவும் சரியான எவிடன்ஸ் எங்கேயுமே கிடைக்கல. கரிகிருஷ்ணன் சார் மீண்டும் 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 யோசிக்கிறாங்க, என்ன ஒரு எவிடன்ஸ் கூட கிடைக்கல, எப்படி இந்த கேஸை நம்ம மூவ் பண்றது அப்படின்னு யோசிக்கும் போது அந்த பூனையோட வளர்த்தவங்க எக்ஸெட்ரா எல்லாமே போயாச்சு, எல்லாத்துக்கிட்டையும் விசாரிச்சாச்சு. அந்த பூனை யார் யார் வீட்டுக்கு போகும் எல்லாத்தையும் விசாரிக்கும் போது எந்த ஒரு குழுவும் எங்கேயுமே எப்பவுமே கிடைக்கவே இல்லை. எல்லாரும் சொல்ற கேள்வி பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டா இருக்கு. அப்பதான் சரி, கடைசி நம்மளோட ஆதாரம் அந்த சலாவுதீன் மட்டும்தான், அவர்கிட்ட நம்ம விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஒரு கால் பண்றாங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன என்கொயரி இருக்கு, வாங்க எங்களுக்கு சில டவுட் வேணும், கிளியர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. சார் நீங்க அவர் திரும்ப சொல்ற சார் போன்லயே சொல்லுங்க சார், என்ன கேட்டாலும் நான் ஆன்சர் பண்றேன் சார், இல்ல நீங்க நேரில் தான் வரணும், நான் இப்போ ஒரு ஊர்ல இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா கரிகுமார் சாருக்கு வந்து டவுட் ஆகுது. சரின்னு சொல்லிட்டு அவங்க 2 வாட்டி 3வது வாட்டி கால் பண்ணும்போது ஒவ்வொரு கால் பண்ணும் ஒவ்வொரு ஊர் சொல்றாரு. அது வந்து ஒரு பெரிய விஷயமா தோணாது, ஏன்னா அவர் வந்து ஊருக்கு போறதா வேலை, ஏன்னா 4 இடத்துல காசு கொடுத்துருப்பாங்க, ஏரியா விட்டு ஏரியா தான் வந்து ஃபுல் டைம் டிராவலா இருக்கும். சரி எதுக்குன்னு சொல்லிட்டு அவரோட சிம் கார்டோட லொக்கேஷனை ட்ராக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு லொக்கேஷனை ட்ராக் பண்ணும்போது நம்ம ஹரிகிருஷ்ணன் சார் பேசும்போது அவர் இருந்து சொன்ன ஊர் சரி, அவர்களுக்கு இருந்த லொக்கேஷன் வேற இடத்த காட்டியிருக்கு. எதுக்காக அவர் போய் சொல்லணும்? நம்ம நார்மலா கால் பண்ணி சின்ன என்கொயரி தான் நம்ம கூப்பிட்டு எதுக்கு அவர் போய் சொல்லணும்? அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஹரிகிருஷ்ணன் சாருக்கு பாத்தீங்கன்னா ரொம்பவே டவுட் ஆகுது, சம்திங் ராங்னு சொல்லிட்டு அவர் வீட்டை சுத்தி பாதுகாப்பு போட்டு அவர் எங்க போறான்னு சொல்லி நோட் பண்ணி ஒரு வழி அவர் வீட்டுக்கு வரும்போது பாத்தீங்கன்னா அவரை கைது பண்றாங்க. கைது பண்ணி ஃபர்ஸ்ட் நார்மலா விசாரிக்கிறாங்க, ஒரு பேசிக்கா அவர் விசாரிப்பாங்க. அந்த விசாரணையில கேட்கிற கேள்விக்கு முன்னுக்கும் பின்னும் பதில் சொல்ற பார்த்து இன்னும் டவுட் வந்து சந்தேகம் ரொம்ப வலுவாகுது. அதுக்கப்புறம் தன்னுடைய பாணியில விசாரிக்க ஸ்டார்ட் பண்றாங்க. போலீஸ்காரங்க தனி ஒரு பாணி இருக்கும், அந்த பாணியில விசாரிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது உண்மையை ஒத்துக்கிறாரு. ஆமா அந்த பெண்ணை நான் தான் கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்லும்போது இது மூலமா என்ன எப்படி கொலை பண்ணேன்னு சொல்லிட்டு அவர் சொல்ற விஷயத்தை கேட்கும்போது ரொம்பவே ஷாக் ஆகுது. சீரியஸா சொல்ல போனா
என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, அவர் வந்து நார்மலா வந்து ஒரு பொருள் வீட்டுக்கு போயிட்டு அமௌண்ட் கலெக்ட் பண்றது இந்த மாதிரி தான் அவருக்கு ஒரு ஒர்க். அதுதான் அவர் கண்டினியூவா பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு. அந்த ஒரு மூலியமா அவர் வீட்டுல அந்த பெண் வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு பழக்கமாயிருக்கு. அந்த பழக்கம் வந்து இது மூலியமா இஎம்ஐ கலெக்ட் பண்றது, காசு வாங்குறதுன்னு சொல்லிட்டு அந்த பழக்கம் நாடடிவுல காதலா மாறுது. அந்த பெண்ணுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு குறிப்பிடத்தக்கது. நான் காதலா மாறிட்டு அந்த வந்து பழக்க வழக்கம் ரொம்ப போயிட்டு இருக்கு. அப்படி போயிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா இவருக்கு பணம் தேவை அப்படின்னா அந்த பெண் வந்து கொடுத்துருந்தாங்க. இவங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா சில நேரம் தனிமையில உல்லாசமா பல தடவை இருந்திருக்காங்க. இந்த பெண்ணுக்கு வந்து ரொம்ப பழக்கானது. இவருக்கு அதாவது சலாவுதீனுக்கு காசு தேவை அப்படின்னா அந்த பெண் வந்து கொடுத்து உதவி இருக்காங்க. சில நேரம் பாத்தீங்கன்னா சலாவுதீன் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கேன் அப்படி இப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தன்னுடைய செயின் தங்க செயினெல்லாம் எடுத்து கொடுத்து சலாவுதீனுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இவங்களுடைய நட்பு நாளடைவில் மிகப்பெரிய அளவு போயிட்டு இருக்கு. ஒரு நாள் என்ன பண்றாங்க, கொடுத்த காசெல்லாம் திரும்பி கேட்கறாங்க. அந்த பெண் வந்து எனக்கு நகையை கொடுங்க, எங்க வீட்டில் கொஞ்சம் பிரச்சனை இருக்கு அப்படின்னு கேட்கும்போது பாத்தீங்கன்னா சலாவுதீன் கொஞ்ச நாள் வந்து தள்ளி போட்டு இருக்காரு. ஒரு நாள் இந்த சலாவுதீன் மாஸ்டர் பிளான் பண்றாரு, அந்த இப்படியே விட்டா எதுவும் பிரச்சனை ஆயிரும், வீடு தெரிஞ்ச பிரச்சனை ஆயிரும், நம்ம ஏதாவது பிரச்சனை ஆயிரும், அந்த பெண்ணை பேசாம தீர்த்து கட்டிடலாம், இதுதான் பெஸ்ட் சாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு முடிவும் பண்றாரு. முடிவு பண்ண மாதிரி ஒரு நாள் அந்த பெண்ணுக்கு கால் பண்ணி வாங்க நம்ம தனிமையில் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணு எப்பவுமே போலதான் எதர்ச்சியா தானே கூப்பிடுறான்னு சொல்லிட்டு போய் மீட் பண்ணிருக்காங்க. மீட் பண்ணி ஜாலியா திருவனந்தபுரம் பல ஏரியால சுத்தி இருக்காங்க. பல நாள் உல்லாசமா இருந்துட்டு ஃபைனலா திருவனந்தபுரம் இதெல்லாம் சுத்தி பார்த்துட்டு வந்துட்டு ஒரு குளம் ஒன்று இருந்திருக்கு. குளத்துல ஏரி கிளங்கி உட்காந்துரு, நான் போய் உனக்கு சாப்பாடு எல்லாம் வாங்கிட்டு வந்தேன், சாப்பிட்டு அதுக்கப்புறம் நீங்க வீட்டுக்கு போ அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. சரின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணு வந்து உட்காந்துருக்கு. இவர் என்ன பண்ணிருக்காருன்னா சலாவுதீன் ஹோட்டலுக்கு போய் அசைவ உணவுலாம் நிறைய வாங்கிட்டு நேர வீட்டுக்கு வந்திருக்காரு. அவர் இந்த அந்த பூனை இருக்கு தெரியுங்களா, அந்த பூனை வந்து பாத்தீங்கன்னா அப்ப அவர் வீட்டுல இருந்திருக்கு. அந்த பூனை எப்பவுமே 2-3 வீடு, அதுல அவர் ஒரு வீடு. இவர் கவுச்சி வாங்கிட்டு வர பார்த்துட்டு கவுச்சி வாசன பூனை அசால்ட்டா மோப்ப முடிச்சிருந்தீங்களா, மோப்ப முடிச்சுட்டு அங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருக்கு எப்படா கொடுப்பாருன்னு சொல்லிட்டு அவர் வீட்டுக்கு போனவர் என்ன பண்ணிருக்கானா, அங்கே அவர் வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா குடிய வை பாய்சன் விஷம் ஒன்று வாங்கி வச்சிருக்காரு. அந்த விஷம் பியூரான் அப்படின்னு விஷம் சொல்றாங்க. அந்த விஷத்தை என்ன பண்ணுங்க சாப்பாட்டுல எல்லாம் கலந்துட்டு அவர் போகும்போது பாத்தீங்கன்னா பூனையும் பாத்தீங்கன்னா அந்த கவுச்சி வாசனுக்கு மோப்பம் பண்ணி சலாவுதீன் பின்னாடியே போயிருக்கு. பின்னாடியே போன்னு அவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த சாப்பாடை கொண்டு போய் என்ன பண்ண அந்த பெண்ணுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த பெண் பாத்தீங்கன்னா அதை சாப்பிட்டுட்டு மயக்கம் அடைந்து கீழே விழுகுறாங்க. விழுந்துட்டு என்ன பண்றாங்க, விழுந்து அப்படி அதோட நிப்பாட்டல சலாவுதீன் என்ன பண்றாருன்னா, என்ன அந்த பொண்ணோட துப்பாட்டாவை கழட்டி கழுத்தை நெரிச்சு சாவடிச்சுட்டு ஒரு இந்த வேலிக்கு போடுற கல்லு தெரியுமா, அந்த கல்லை எங்க பாடிய குளத்துல தூக்கி போட்டா பாடி மேல வந்துருமோ காட்டி கொடுத்துருமோன்னு சொல்லிட்டு உள்ள இறங்குற மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த கல்லுல ஒரு முதுகு பின்னாடி இந்த கல்லை கம்பி வச்சு இருக்க கெட்டி என்னென்ன பண்ணுவது கல்லையும் அந்த பெண்ணையும் போட்டு சீமா இறுக்கி கெட்டுறாரு. கெட்டது மட்டும் இல்ல, எங்க நாள் இந்த பாடி சீக்கிரமா அழுகி போகணும், சீக்கிரமா மக்கி போகணும்னு சொல்லிட்டு குடலை என்ன பண்றாரு, வீச்சை வந்து வெளியே காட்டி கொடுத்துடக்கூடாது, வீச ஆரம்பிச்சிடக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டு என்ன பண்ண கத்தி எடுத்து வகுத்தை கிழிச்சு குடலையில வெளியே எடுக்கிறாரு. அவ்வளவு கொடூரமா கொலை பண்ணி அந்த பெண்ணோட பாடியை தூக்கிட்டு போய் குளத்துல போடுறாரு. கல்லோட போட்டுட்டு அந்த இடத்து அந்த தடயங்கள்லாம் கிளீன் பண்ணலான்னு வரும்போது அப்போ அந்த பூனை வந்து பாத்தீங்கன்னா அந்த சாப்பாடை சாப்பிட்டுருக்கு. இவர் என்ன பண்ணிருக்காரு, அந்த பூனையை விரட்டி விட்டுட்டு அந்த இடத்த பக்காவா கிளீன் பண்ணி அதையும் தண்ணிக்குள்ள போட்டு எல்லாத்தையும் தடையுமே கரைச்சிட்டு நிம்மதியா வீட்டுக்கு போறாரு. ஆனா அவர் எதிர்பார்த்திருக்க மாட்டாரு, நமக்கு வில்லங்க இன்னொரு வழியில நம்மளை வந்து பிடிக்கும் இப்படி நம்ம மாட்டோம்னு அவர் கொஞ்சம் கூட யோசிச்சிருக்க மாட்டாரு. இதான் சொல்லுவாங்க பக்காவா பிளான். அவர் பண்ண தப்புல எங்கேயுமே மாட்டல, அவர் பண்ணாத எதிர்பாராத ஒரு விஷயம். அந்த பூனை சாப்பிட்டது இவர் போடாத பிளான். அந்த பூனை செத்து, அதுவும் பாத்தீங்க இங்கே செக்கல 1/2 கிலோமீட்டர் தள்ளி செத்து இருக்கு, அதுவும் இவர் போடாத ஒரு விஷயமே கிடையாது. இப்படியும் அவருக்கு வில்லங்க நடக்கு கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்க மாட்டாரு. இந்த ஸ்டோரியை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது, குற்றவாளி எவ்வளவுதான் பண்ணா கூட அதை ஒரு நம்ம உள்ள இறங்கி விசாரிக்கும் போது நம்மளே அறியாம ஏதாவது குழு எங்கேயாவது எப்பயாவது மாட்டோம் அப்படின்னு நமக்கு கன்ஃபார்மா தெரியுது. ஓகே கைஸ், இந்த கிரைம் நியூஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிச்சுன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும் தான் நான் போடுற டெய்லி ஒரு வீடியோ உங்களுக்கு வரும். அடுத்த ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங் வீடியோல அது பார்க்குறேன். அது வரைக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ என் பேர் ஆனந்த். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லவ் யூ ஆல். தேங்க் யூ so much.